ஆனந்தராஜ் நாமக்கல்ல இருந்து கேட்டிருக்காரு. ம். நான் வீட்டு கடன் 50 லட்சம் ரூபாயை வாங்க திட்டமிட்டுள்ளேன். இந்த கடனை 15 ஆண்டுகளில் அடைக்க வங்கியில் மாத தவணை நிர்ணயம் செய்துள்ளார்கள். அடுத்து வரும் ஆண்டுகளில் கூடுதல் தொகையை கட்டி கடனை நான் 7 அல்லது 8 ஆண்டுகளில் அடைக்க வாய்ப்புள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமா பண்ணிக்கலாம். ஒருத்தர் 15 வருஷம் இல்லை 20 வருஷம் லாங் டைம் இஎம்ஐ எடுத்துக்கலாம். ஏன்னா இனிஷியல் பீரியட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கம்மியா இருக்கும் இஎம்ஐ அதிகமாக போட்டால். அதை அப்படியே கட்டிட்டு இருந்தோம்னா 15 இயர்ஸ் கழிச்சு நம்ம வாங்கினது 50 லட்சமா இருக்கும். பட் நம்ம வட்டி முதலும் கட்டுறது கிட்டத்தட்ட 1.25 crore, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதனால அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி இன்ட்ரெஸ்டா சம் கார்பரேட்டுக்கு போகுது. இவர் எடுக்கிற டெசிஷன் நல்ல டெசிஷன். அவர் ஒரு வருஷம் வேணா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே இந்த இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 1 இயர் அந்த ஃபேமிலி ரன் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். அது எல்லாருக்கும் அனுபவப்பட்டு நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ அதனால 1 இயர் விட்டுட்டு அப்புறம் எப்பப்பெல்லாம் அவருக்கு போனஸ் வருதோ இல்லை இன்சென்டிவ் ஏதாவது வருதோ இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாலும் யாராலும் கிஃப்ட் கொடுக்குறாங்களோ அதே போல் அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 இயர்ஸ் கேபிட்டல் அந்த யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காரோ அந்த நிறுவனத்தில் கொடுத்தா அவங்களும் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. தாராளமா 7 வருஷம், அதாவது கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணுங்கன்னே கொண்டு போய் கொடுக்கலாமா? தாராளமா அது கேபிட்டலில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ தாராளமா அது ரெடியூஸ் ஆகி 6-7 வருஷத்துல இல்லை 8 வருஷத்துல தாராளமா வெளியில வரலாம். அவர் அப்போ இன்ட்ரெஸ்ட் நிறைய பே பட்டதை சேவ் பண்ணி அதை வேற ஏதாவது ஃபண்டில் கூட எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல முடிவு தான். நல்ல முடிவு தான். சூப்பர் சார்.